கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர தற்போது வரை 10,000 விண்ணப்பங்கள் வந்திருப்பதாக கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் செல்வகுமார் தெரிவித்துள்ளார். கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேர இதுவரை விண்ணப்பிக்காத மாணவர்கள் உடனடியாக விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிட்டார். கால்நடை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கு முன்னெச்சரிக்கையாக விண்ணப்பிக்க வேண்டும் என்றும், ஒருவேளை MBBS கிடைக்காத சூழல் ஏற்பட்டால் கால்நடை மருத்துவ படிப்பை தேர்வு செய்யலாம் என்றும் அவர் தெரிவித்தார். கால்நடை மருத்துவ படிப்பை போன்று பால்வளம், பால் உற்பத்தி, கோழி இன உற்பத்தி, ஆராய்ச்சி மற்றும் உணவு தொழில்நுட்பம் ஆகிய பட்ட படிப்புகளை முடித்தவுடன் சுயமாக தொழில் தொடங்கவோ அல்லது உடனுக்குடன் வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கோ 100% வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவித்தார். மாணவர்கள் ஆரம்ப கட்டத்தில் விண்ணப்பிக்க தவறிடுறாங்க. அதுக்கப்புறம் நீட் ஸ்கோரோ இதில் கிடைக்கும்னோ மெடிக்கல் கிடைக்கும்னோ அப்படியெல்லாம் யோசிச்சுட்டு அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஐயோ அப்ளை பண்ணலாமேன்னு நம்மள்கிட்ட +2 மார்க் வச்சு தான் நம்மளுடைய அட்மிஷன். அப்படி வர்றப்போ என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய லாஸ்ட் டேட் முடிஞ்சு போயிடுது. அதனால் மாணவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், இன்னும் 9 நாட்கள் இருக்குது. கிடைச்சதோ சந்தோஷம் தான், கிடைச்சா சந்தோஷம், உங்களுக்கு MBBS கிடைச்சாலும் சந்தோஷம் தான். பட் அப்ளை பண்ண வேண்டியது உங்கள் டியூட்டி. அதனால் தயவு செஞ்சு நீங்கள் 21ஆம் தேதிக்குள்ளே கால்நடை மருத்துவ பட்டப்படிப்புகளுக்காக இருந்தாலும் சரி, அல்லது ஃபுட் டெக்னாலஜி, டெய்ரி டெக்னாலஜி, பவுல்ட்ரி டெக்னாலஜி கோர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பிச்சிருங்க. 21/6 வரைக்கும் டைம் இருக்குது. கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ரேங்க் லிஸ்ட் வந்து 3வது வாரத்தில் எதிர்பார்க்கலாம். ஜூலை 3rd வீக்கில் வரும். அதுக்கப்புறம் ஒரு வாரத்துலேயே ஆன்லைன் கவுன்சிலிங் தான். ஆன்லைனில் கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சிடுவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.